الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. மிஷ்காத்துல் மசாபி அப்படின்ற கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் அல் ஈமானுடைய பாடத்தை முடித்து அதில் பாபுல் கபாயிர் வ அலாமத்துன் நிஃபாக் அப்படின்ற பாடத்தில் 52வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு தவிர்ந்து கொள்ளுங்கள், அஸ்ஸபஅல் மூபிகாத் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 விஷயத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள். மூபிகாத்னா என்னது? அழிவை ஏற்படுத்தக்கூடியது. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 விஷயத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். காலு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமா ஹுன்ன அவைகள் என்ன என்று கேட்டார்கள். அதை எடுத்துருங்க. இல்லை எடுத்துருங்க. இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒமா ஹுன்ன அது என்னவென்று கேட்டார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வஸ்ஸஹரு சூனியம் செய்வது, வகத்துலுன் நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹ் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு உயிரை கொல்வது, இல்லா பில் ஹக்கி என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வுடைய அந்த உரிமை, அந்த நியாயமின்றி என்ன செய்வது? நியாயமான முறையிலே தவிர அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய உயிர்களை கொல்வது. நியாயமாக்கி இருக்கிறது என்றால் என்ன? தண்டனை கொடுக்கப்படுது, அல்லது அவன் ஒருத்தனை கொன்னுட்டான், கிசாஸ் என்கிற அடிப்படையில் கொல்லப்படுவது. இந்த காரணங்கள் இல்லாமல் நியாயமான முறையிலே தவிர அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை கொல்வது, அதுவும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாவம். வ அக்குலு ரிபா வட்டியை சாப்பிடுவது, வ அக்குலு மாலில் யத்தீமானவர்களுடைய செல்வத்தை சாப்பிடுவது, வ தவல்லி யௌம ஸஹஃபி போரின் போது போர் நடக்குகின்ற அந்த நாளிலே புறமுதுகு காட்டி ஓடுவது. வ தவல்லினா என்ன அர்த்தம்? புறமுதுகு காட்டி ஓடுவது. யௌம ஸஹஃப் போரின் போது புறமுதுகு காட்டி ஓடுவது. வ கதுஃபுல் முஹ்சனாத் பத்தினித்தனமான பெண்களை இட்டு கட்டுவது. எப்படிப்பட்ட பத்தினியான பெண்கள்? அல் முஃமினாத் ஈமான் கொண்ட, அல் காஃபிலாத் காஃபிலாத்னா என்னது? பொடுபோக்காகனா அப்பாவியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்பாவியாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட பெண்களை, அதில் பத்தினித்தனமான பெண்களை என்ன செய்வது? இட்டுக்கட்டி பேசுறது, அவதூறு பேசுவது. இந்த 7ம் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் பெரும்பாவத்தை சொல்லியிருக்காங்க. அஷ்ஷிர்கு பில்லாஹ் வஸ்ஸஹ்ரு வ கத்லு நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வ அக்குலு ரிபா வ அக்குலு மாலில் யதீம் வ தவல்லி யௌம ஸஹஃப் வ கதுஃபுல் முஹ்சனாத்தி அல் முஃமினாத்தில் காஃபிலாத்தி. முத்தஃபகுன் அலைஹி. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யஸ்னி அஸ்ஸானி ஹீன யஸ்னி.
ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஹீன யஸ்னி, அவன் விபச்சாரம் செய்கிற பொழுது வஹுவ முஃமின், அவன் முஃமினாக இருக்கிற நிலையிலே விபச்சாரம் செய்ய மாட்டான். ஈமான் கொண்டவராக இருக்கின்ற நிலையிலே இருந்து கொண்டே ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்பவனாக ஆக மாட்டான். அப்படி ஒருவேளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப விபச்சாரம் செஞ்சானா அவன்கிட்ட என்ன ஆயிரும்? ஈமான் பறிபோய்விடும் அர்த்தம். வலா யஸ்ரிகு அஸ்ஸாரிகு ஹீன யஸ்ரிகு, ஒரு திருடன் அவன் திருட மாட்டான். வஹுவ முஃமினுன், அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கிற போது அவன் திருட மாட்டான், திருடுகின்ற திருடன். அடுத்து வலா யன்தஹிபு இருக்கா? வலா வலா யஷ்ரபு ஹம்ரன் ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். அப்போ ஒரு குடிகாரன் சாராயத்தை மதுவை குடிக்க மாட்டான், அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்ற நிலையிலே. அடுத்து வலா யன்தஹிபு இருக்கா? கொள்ளையடிக்க மாட்டான். நுஹ்பத்தன், மதிப்புமிக்க செல்வத்தை, தாத்த ஷரஃபின், நுஹ்பத்னா செல்வம், தாத்த ஷரஃபினா ஷரஃப் மிக்க மதிப்பு மிக்க செல்வத்தை ஒருவன் கொள்ளையடிக்க மாட்டான். யர்ஃபவுன் நாசு இலைஹி அபுசாரஹும், மக்களோ அதை தங்களுடைய பார்வையால் உயர்த்தி பார்க்கின்ற நிலையிலே. ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு மதிப்புமிக்க செல்வத்தை அவன் கொள்ளையடிக்க மாட்டான். எப்படிப்பட்ட செல்வம்? யர்ஃபவுன் நாசு இலைஹி, மக்கள் உயர்த்துகிறார்கள். அபுசாரஹும், தங்களுடைய பார்வையை அந்த செல்வத்தின் பக்கம் என்ன செய்யறாங்க? பா என்ன ஒரு செல்வண்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட செல்வத்தை அவன் கொள்ளையடிக்க மாட்டான். ஹீன யன்தபிஹா வஹுவ முஃமினுன், அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்ற நிலையிலே அவ்வாறு என்ன செய்ய மாட்டான்? கொள்ளையடிக்க மாட்டான். வலா யகுல்லு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மோசடி செய்ய மாட்டார். கல்லனா மோசடி. ஹீன யகுல்லு வஹுவ முஃமினுன், அவர் ஈமான் கொண்டவராக இருக்கின்ற நிலையிலே உங்களில் ஒருவர் மோசடி செய்ய மாட்டார். அப்போ இந்த பாவங்கள்லாம் செய்கிற போது அவருடைய ஈமான் என்ன செய்யுது? அந்த நேரத்தில் பறிபோய் விடுகிறது. அடுத்தடுத்த ஹதீஸில் அது எப்படி என்ன ஆயிரும் ஈமான்றது அடுத்து சொல்கிறாங்க. ஃபஇய்யாக்கும், எனவே உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அப்போ விபச்சாரம் செஞ்சீங்கன்னா ஈமான் போயிடும். ஒரு உண்மையான முஃமின் என்ன செய்ய மாட்டான்? விபச்சாரம் செய்ய மாட்டான், திருட மாட்டான், மது அருந்த மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், மோசடி செய்ய மாட்டான். அவன்கிட்ட ஈமான் இருக்கிற நிலையில் அதெல்லாம் செய்ய மாட்டான். பின்னாடி ஹதீஸில் வருது. அப்போ அதை செய்யும் போது என்ன ஆகும்? அவனுடைய ஈமான் அவன் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டு விடும் அப்படின்னு அடுத்த ஹதீஸில் வருது. புரிஞ்சா? முத்தஃபகுன் அலைஹி. வஃபி ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில், அதானே ஃபி ரிவாயத்து இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுடைய ரிவாயத்தில் எப்படி வருது? இன்னொரு இபாரத் சேர்த்து வருது. வலா யக்துலு ஹீன யக்துலு வஹுவ முஃமின், ஈமான் கொண்டவராக இருக்கின்ற நிலையிலே என்ன செய்யவும் மாட்டான்? கொலை செய்யவும் மாட்டான். அத்தனாமு அன்த அத்தனாமு ஃபில் ஃபஸ்ல். கால இக்ரிமா, இக்ரிமா என்கிற அந்த தாபியை கேட்குறாங்க. யார்கிட்ட? அவங்க சொல்கிறாங்க, குல்துல் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரியல்லாட்ட கேட்டேன். கைஃப யுன்ஸவுல் ஈமானு மின்ஹு, விளக்கம் கேட்குறாங்க. அவரிடமிருந்து ஈமான் கலட்டப்படும் என்றால் அது எப்படி கலட்டப்படும்? ஹா கால, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஹாக்கதா, இவ்வாறு என்று, ஷப்பக பைன அஸாபிஹி, என்ன அர்த்தம்? தங்களுடைய விரல்களுக்கு மத்தியிலே ஒன்றுக்கொன்று கோர்த்து காட்டுகிறார்கள். இப்படி என்ன செய்யும்? ஈமான் வெளியே போயிரும் சொல்லி கோர்த்து காட்டுறாங்க. சும்மா அஹ்ரஜஹா, இப்படி உள்ள நுழைச்சு பிறகு என்ன செய்கிறாங்க? விரலை வெளியேற்றி காட்டுகிறார்கள். ஃபஇன் தாப, அவர் தௌபா செய்தால் ஆத இலைஹி
ஹாகதா வ ஷப்பக பைன அஸாபிஹி, இவ்வாறு தங்கள் விரல்களை மீண்டும் கோத்து காட்டினார்கள். அப்போ ஷப்பக்கனா கோத்து காட்டுறாரு, அஹ்ரஜ இப்படி காட்டுறாரு. அப்போ ஈமான் இப்படி இருக்கு. அவர் இந்த பாவம் செய்யும் போது ஈமான் இப்படி வெளியே வந்துடுது, தௌபா செய்யும் போது மறுபடியும் ஈமான் போய் இப்படி வந்துடுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை விளக்கி காட்டுறாங்க. கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லான்றவங்க யார்? அவங்க அபு அப்துல்லான்றது இங்கே யார்? புகாரி இமாம். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? அவங்களுடைய கருத்து என்னன்னா, லா யகூனு ஹாதா முஃமினன் தாம்மன் அர்த்தம். அப்போ அவர் திருடும் போது, விபச்சாரம் செய்யும் போது, கொள்ளையடிக்கும் போது, மோசடி செய்யும் போது அவர் ஈமான் கொண்ட நிலையில் அது செய்ய மாட்டார். சரி, செஞ்சா அப்போ ஈமான் போயிருமா அப்படின்னா, பரிபூர்ணமான ஈமான் அவரை என்ன செய்யாது, பரிபூர்ணமாக ஈமான் கொண்டவராக அவர் இருக்க மாட்டார்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு முஃமின் என்ன செஞ்சார்னா, விபச்சாரம் செஞ்சார்னா அவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார்னு அர்த்தம். ஒருத்தர் திருடினார் ஒரு முஃமின்னா அவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். வலா யகூனு, அது மட்டும் கிடையாது, அவருக்கு இருக்காது, லஹு அவருக்கு நூறுல் ஈமான், ஈமானுடைய பிரகாசம் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. சொல்ல புரிஞ்சா? ஈமானுடைய பிரகாசம் அவர்கிட்ட இருக்காது. இதுதான் அந்த ஈமான் அவரை விட்டு கலட்டப்படும் என்பதற்கான கருத்து இதுதான் அப்படின்னு புகாரி இமாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கருத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன கருத்தையும், ரெண்டு கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. இப்போ உடனே நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, அப்போ காஃபிர் ஆகிட்டாங்கன்னு விளங்கிடக்கூடாது. அவன் ஆனால் நம்ம சுன்னத் ஜமாத் அக்கீதா படி பெரும்பாவம் செஞ்சால் அவன் காஃபிர் ஆக மாட்டான், அப்படியும் போயிடக்கூடாது. விளங்குச்சா? ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3, ஜாத முஸ்லிம். ஓ, அதுக்கு முன்னாடி வருதோ, ஜாத முஸ்லிம், முஸ்லிம் இமாம் அதிகப்படுத்தி சொல்கிறார்கள். வ இன் சாம வ சல்லா வ ஜஅம அன்னஹு முஸ்லிமுன். என்ன அர்த்தம்? அவர் நோன்பு வைத்தாலும் சரி, மேலும் தொழுதாலும் சரி, வ ஜஅம அன்னஹு முஸ்லிமுன், அவர் தன்னை முஸ்லீம் என்று அவர் நினைத்து கொண்டாலும் சரி அப்படின்னு முஸ்லீம் இமாம் மட்டும் இந்த வாசகத்தை அதிகப்படுத்தி சொல்றாங்க புகாரி இமாமை விட. இத்தஃபகா, ஆனா இந்த வாசகத்துல புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் ஒன்றுபடுறாங்க. என்ன வாசகம்? அடுத்த வாசகம், இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யை பேசுவான், வ இதா வஅத அக்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான், வ இதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான். முஸ்லீம் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க, வ இன்சாம வ சல்லா வ ஜஅம அன்னஹு முஸ்லிமுன்ற வார்த்தையை முஸ்லீம் இமாம் மட்டும் அதிகப்படுத்தி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் முனாஃபிக் என்கிற நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளங்கள். ஓகேவா? அப்போ உடனே இந்த குணங்கள் இருந்தா ரசூல்லா காலத்தில் இருந்த முனாஃபிக் மாதிரி இவர் முனாஃபிக்னு அர்த்தம் கிடையாது. அந்த முனாஃபிக் வேற. ரசூல்லா காலத்தில் இருந்தவங்க வெளிப்படையாக ஈமான் கொண்டு விட்டு உள்ரங்கத்தில் என்ன செய்யலை, ஈமான் இல்லாமல் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்கு வேற. ஆனால் அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் இதுவாக இருந்ததுனால் இது முனாஃபிக்குடைய அடையாளமாக சொல்லப்படுகிறதே ஒழிய நீ அந்த முனாஃபிக் என்று என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. ஏன்னா அது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் குரான்ல எச்சரிக்கை வேற மாதிரி வருது. நிச்சயமா முனாஃபிக்குகள் என்ன எதுல இருப்பாங்க, நரகத்தினுடைய தர்க்கில் அஸ்வல்னு வருது இல்ல, அது ஆயத்து என்ன, சூரத்துல் முனாஃபிக்னு ஒரு சூரா இருக்குல்ல, முனாஃபிக்குகள் எல்லாம் நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருப்பார்கள்னு வருது. புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் முனாஃபிக்குகளுடைய அடையாளம். இதற்காக அவர் ஈமானை விட்டு வெளியே போயிட்டார் என்ற அர்த்தமும் வச்சிட முடியாது. ஆனா இது நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம். இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. அடுத்த ஹதீஸ்லையும் அந்த அடையாளத்தை ரசூலுல்லாஹ் வேற ஒரு ஹதீஸ்லையும் சொல்லியிருக்காங்க.
அன் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கால, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஉன் 4 குணங்கள், மன் குன்ன ஃபீஹி எவரிடத்திலே இது இருக்கிறதோ அவர் கான முனாஃபிகன் ஹாலிசன், பியூர் முனாஃபிக் அவன் அப்படின்றாங்க. ஒமன் கானத்து ஃபீஹி ஹஸ்லத்துன் யாரிடத்திலே இதிலிருந்து ஒரு குணம் இருக்கிறதோ, கானத்து ஃபீஹி ஹஸ்லத்தும் மினன் நிஃபாக் அவரிடத்திலே நயவஞ்சகத்தனத்துடைய ஒரு குணம் இருப்பதாக அர்த்தம். ஹத்தா யதாக அதை விடும் வரை, அந்த ஜன்னலை சாத்திருங்க. ஹத்தா யதாக என்ன குணம்? இதா துமின கான, இதா துமின கானனா நம்பப்பட்டால் மோசடி செய்வார். வ இதா ஹத்தஸ கதப பேசினால் பொய்யை பேசுவார். வ இதா ஆஹத கதர ஒப்பந்தம் செய்தால் துரோகம் செய்வார். என்ன செய்வார்? ஒப்பந்தம் செய்தால் துரோகம் செய்வார். வ இதா ஹாசம வழக்காடினால், வழக்காடினால்னா தெரியுதா? முகாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க? வழக்காடினால் ஃபஜர நேர்மை தவறி விடுவார், நேர்மையா நடந்துக்க மாட்டார். அப்போ வழக்காடினால் என்ன செய்வாரு? ஃபஜர நேர்மை தவறுவார். அப்ப இந்த ஹதீஸ்ல வேறு 2 குணங்களும் என்ன செய்யப்படுது? அப்போ ஒப்பந்தம் செஞ்சா என்ன செய்வாரு? துரோகம் செய்வார். வ இதா ஹாசம ஃபஜர என்ன அர்த்தம்? வழக்காடினால் நேர்மை தவறுவார். அனி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, மஸலுல் முனாஃபிகி ஒரு நயவஞ்சகனுக்கு உதாரணம், க மஸலி ஷாத்தில் ஆயிரத்தி ஒரு பொட்டை ஆடுக்கு உதாரணமாகும். என்னது? ஒரு பெட்டையான ஆடுக்கு உதாரணமாகும். பைனல் குன்மைனி 2 கிடாக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பெட்டை ஆடுக்கு உதாரணமாகும். அப்படின்னா என்ன? தைரு இலாஹாதிஹி சில நேரங்களிலே இந்த கெடாவிடத்திலே அந்த ஆடு போகும். இலாஹாதிஹி மர்ரத்தன் இன்னொரு தடவை என்ன செய்யும்? இங்கே போகும் அங்கேயும் போகும். இதுதான் உதாரணம் அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் எங்க வருது? முஸ்லிம்ல வருது. அவ மஸலுல் முனாஃபிகி நயவஞ்சகனுக்கு உதாரணம், க மஸலி ஷாத்தில் ஆயிரத்தி ஒரு பெட்டை ஆடுடைய உதாரணமாகும். பைனல் குன்மைனி 2 கிடாகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பெட்டை ஆடுதான் உதாரணம். தஈரு இலா ஹாதிஹி இந்த ஆடின் பக்கம் போவும், மர்ரத்தன் ஒரு முறை, வ இலா ஹாதிஹி மர்ரத்தன் இன்னொரு கெடாவிடத்திலே போவும். ரவாஹு முஸ்லிம். அடுத்து அல் ஃபஸ்லு சானி அன் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் கால கால சமல் மா அக்கல்த ஃபி ஸபா தாக்குலுல் கலம அந்த ஜவான் தாக்குலு அல் கலம துஹிப்பு அல் கலம அன் தாக்குல சுப்ஹானல்லாஹ் யகுனு லதீதன் லா இன்கான மிர்சாமன் தாக்குலு அன் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் கால 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 சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்கிற நபி தோழரை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால யஹூதியுன் லி சாஹிபிஹி ஒரு யூதன் தன்னுடைய நண்பனிடத்திலே நண்பனிடத்திலே சொல்கின்றான், இதுஹப் பினா எங்களை என்ன செய்யுங்கள்? அழைத்து செல்லுங்கள். இலா ஹாதன் நபி இந்த நபின்னு சொல்றாங்களே நபின்னு
இந்த நபியின் பக்கம் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு யகூதி தன்னுடைய தோழனிடத்திலே சொல்கிறார். ஃபகால சாஹிபுஹு, அவருடைய தோழர் சொல்றாரு, லா தகுல் நபியுன், நபிலாம் சொல்லாதப்பா, இன்னஹு லவ் சமியக, அவர் மட்டும் நீ நபின்னு சொல்றதை கேட்டாருன்னு வச்சுக்கோ, கானலஹு அர்பாத்த அயுன், அவருக்கு 4 கண்கள் முளைத்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யகூதியே என்ன நபின்னு சொல்லிட்டான்னு அவர் என்ன செஞ்சிருவாரு? சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாரு. எனவே என்ன செய்யாத, நபின்னு சொல்லாத அப்படின்னு 2 யூதனுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் மத்தியில் உரையாடல் நடக்குது. என்ன நபிகிட்ட கூட்டிட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, நீ நபின்னு சொல்லாத, நீ நபின்னு சொன்னதை அவர் கேட்டார்னா அவருக்கு 4 கண்கள் முளைத்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாகி என்ன செஞ்சிட, தலக்கணம் ஏற்பட்டுரும் அப்படின்னு கருத்துல சொல்றார். பேசிட்டு ஃபாத்தையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, யஹூதி அவருடைய ஃப்ரெண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ஃபஸாலஹு, என்ன செய்யறாங்க, கேட்கிறார்கள். யாரிடத்துல? ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள். அன் திஸ்ஐ ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான 9 சான்றுகளை பற்றி கேட்கிறார்கள். 2 பேர் என்ன செய்யறாங்க, அந்த யஹூதியின் நண்பரும் தெளிவான 7 சான்றுகளை பற்றி கேட்கிறார்கள். ஃபகால லஹும், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த வஸ்துவையும் இணையாக்காதீர்கள், வலா தஸ்ரிகு, மேலும் திருடாதீர்கள், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, உரிமை இருந்தாலே தவிர அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கக்கூடிய எந்த ஆன்மாவையும் கொல்லாதீர்கள், வலா தம்ஷு, நீங்கள் அழைத்து செல்லாதீர்கள், பி பரீஅன், ஒரு நிரபராதியை நீங்க என்ன செய்யாதீங்க, அழைத்து செல்லாதீர்கள், இலா தி சுல்தானின், அரசாட்சி உள்ள அரசரிடத்திலே, லி யக்துலஹு, அவரை அவர் கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நிரபராதி யார்கிட்ட கூட்டு போகாதீங்க, அதிகாரம் உள்ள அந்த அரசரிடத்திலே கொண்டு போகாதீங்க. வலா தஸ்ஹரு, என்ன செய்யாதீங்க, சூனியம் செய்யாதீர்கள். ஓகேவா? அடுத்து வலா தாக்குலு ரிபா, என்ன செய்யாதீங்க, வட்டியை சாப்பிடாதீங்க. வலா தக்திஃபு, நீங்கள் இட்டு கட்டாதீர்கள். யாரடை? முஹ்சனத்தன், பத்தினித்தனமான பெண்ணை இட்டு கட்டாதீர்கள். வலா தவல்லு, புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். வலா தவல்லு அல் ஃபிரார யௌமு ஸஹஃப், போருடைய நாளன்று புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். வ அலைக்கும் ஹாஸத்தன் அல் யஹூத், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே வர்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த யஹூதி 7 தெளிவான சான்றுகளை கேட்குறாங்க. கேட்டப்போ ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு லாஸ்டா ஒன்று சொல்றாங்க, நீங்க யஹூதிகள் இல்லை, யஹூதிகளாகிய உங்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் தஅதது ஃபி ஸப்தி, சனிக்கிழமை வரம்பு மீறாதீங்க. சனிக்கிழமை போய் என்ன செய்யக்கூடாது, அவங்க மீன் பிடிக்கக்கூடாது, அது தெரியுமில்ல. அப்போ மீன் பிடிச்சப்ப என்ன செஞ்சிச்சு, அவங்க பன்றியாக மாற்றப்பட்டார்கள், குரங்காக மாற்றப்பட்டார்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குரான்ல வரலாறு. அப்போ யஹூதிகளாகிய நீங்கள் குறிப்பாக சனிக்கிழமை என்ன செய்யாதீங்க, வரம்பு மீறாதீங்க. இதெல்லாம் சொன்னோன அந்த வந்த யஹூதிகள் இருக்காங்களே, ஃபகப்பலு யதைஹி வ ரிஜ்லைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கையையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலையும் முத்தமிட்டார்கள். தக்பீலுல் யதி வ ரிஜ்ல் முபாஹுன் அப்படின்றதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக எடுத்து சொல்றாங்க. எதை சொல்றாங்க, யாருக்கு? கையையும் காலையும் கண்ணிய தாசீம் என்கிற அடிப்படையில், தாதீம் என்கிற அடிப்படையிலே, அதாவது கண்ணியப்படுத்துதல் என்கிற அடிப்படையில் முத்தமிடுறது முபாஹுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம்கள் எந்த ஹதீஸ் ஆதாரமாக சொல்றாங்க? சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அது ரசூலுல்லாவுக்கு மட்டும் குறிப்பானது, நம்மெல்லாம் போய் இன்னொருத்தர காலை முத்தமிடக்கூடாது, கையை முத்தமிடக்கூடாது. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல 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 அப்படிலாம் கிடையாது, யார் வயதிலே மூத்த கண்ணியமிக்கவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நோக்கத்திலே
நாம் கையையும் காலையும் முத்தமிடுவது கூடும் தான், அது யாராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் சஹாபி இன்னொரு சஹாபிக்கு முத்தமிட்டிருக்கிறார்கள் என்று வேறு சில ஹதீஸ்களையும் சொல்றாங்க. இது ஒரு இஃப்திலாஃபான மசாயில். கைகாலம் முத்தமிடலாமா கூடாதான்றதுல என்ன இருக்குது? இஃப்திலாஃபான மசாயில். சிலர் கூடும் என்கிறார்கள். தரீக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ், தரீக்கா ஃபாலோவர்ஸ் என்ன செய்கிறாங்க? தர்கா ஃபாலோவர்ஸ் என்ன செய்கிறாங்க? பரேலவி ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, அது முத்தமிடலாம், அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் அப்படின்றாங்க. தேவபந்தி இதில் இருக்கக்கூடிய அல்லது வஹாபிய சிந்தனை அதெல்லாம் கூடாது, இது ரசூலுல்லாவுக்கு குறிப்பானதுன்றாங்க. இப்படி என்ன செய்யுது? இஃப்திலாஃபா இது இருக்குது, சண்டை இன்னைக்கு வரைக்கும் இது பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. கூடாதுன்றவங்க அதெல்லாம் எப்படி கூடும்? இப்போ நம்ம சஜிதா அப்போ முத்தமிடுறதா இருந்தால் நம்ம குனியணும். குனியறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்போ அது அங்கே சஜிதாவுடைய அந்த என்ன செய்ய ஏற்படுது? சஜிதாவுடைய ஒரு தோற்றம் ஏற்படுது. பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யுது? அவர் காலில் விழுகிற மாதிரி இருக்குது, அதனால கூடாது. இதில் வந்து சஜிதாவுடைய சூரத்து தெரியுதுன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஏங்க சஜிதாவுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? சஜிதான்னா இத்தனை உறுப்புகள் பட்டாதாங்க அது சஜிதான்னு வரும், இதில் எத்தனைங்க அந்த மாதிரி படலையே, அப்போ இது சஜிதாவா வராதுன்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி என்ன செய்யுது? இஃப்திலாஃப் இருக்கு. ஓகேவா? அதில் சிலர் என்ன செய்கிறாங்க? கூடுதாங்க, பேணுதல் வேணாங்க, எதுக்குங்க தவிர்த்துக்கிட்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? இதை செஞ்சு தான் கண்ணியத்தை வெளிப்படுத்தணுமா? அதான் இஃப்திலாஃபாக இருக்குதே. சிலர் சொல்கிறாங்க பொது வெளியில் செய்யாதீங்க. எதுக்குங்க பொது வெளியில் செய்கிறீங்க? திடீர்னு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரியவங்க, டபக்குன்னு ரோட்லேயே அப்படி ஏன் விழுகிறீங்க? அது தப்பாச்சே. பார்க்குறவங்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குது இல்லையா? தசீம் செய்யணும், கண்ணியப்படுத்தினா தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளே செஞ்சுக்கோங்க, இது அவுட்டில் செய்யாதீங்க. ரோட்டில் டபுக்குன்னு காலில் விழுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய இது ஒரு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இதை தவிர்த்து கொள்வது என்பது நமக்கு நல்லதும் கூட. கூடும், முபாஹ் தான், புரிஞ்சா? ஆனால் இந்த மாதிரி இஃப்திலாஃபாக இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவதால் இதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க? அத்தாயிட பிலாலி அளந்து பிரிஞ்சு வந்ததுனால என்ன செய்கிறாங்க? அதெல்லாம் இன்னும் எல்லாம் ஒன்று தான். இன்னைக்கும் நம்மளை பிலாலி அந்த இதில் தான் நம்மளை விளங்கக்கூடிய கூட்டத்தினர்கள் அதிகமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவங்களும் அதே கோஷ்டி தாங்க, காலில் விழுகிற கோஷ்டின்றாங்க. டே காலில் நாங்கள் எங்கடா காலில் விழுந்தோம் இப்படி பேசிக்கிறாங்க. அத்தாயினா எல்லாம் ஒன்று தாங்க, எல்லாம் பேர் தான் வேறங்க, இவங்களும் காலில் விழுகிற கோஷ்டி தாங்க அப்படின்னு தான் விளங்கி வச்சுருக்காங்க. நம்ம எங்கே காலில் விழுந்தோம்? நான் யார் காலில் விழுந்தேன்? நீங்கள் ஏன் காலில் விழுந்தீங்களா? என்ன இது? புரிஞ்சா? அப்போ விளங்காமல் அதை வந்து இந்த விமர்சனத்தை ஏதாவது ஒன்று விமர்சனம் வைக்கணும்னு அதில் இது ஒரு ஒன்றும் சம்மந்தமில்லாத விமர்சனம். சில மதரசாக்களில் அது வந்து கட்டாயமாக்கப்படுது. சில மதரசாக்களில் பட்டமளிப்புல மேடையிலே நீ காலை முத்தமிட்டாலும் பட்டமே கிடைக்கும். நீ காலை தொட்டு முத்தம் கொஞ்சணும், இப்படி குனிஞ்சு என்ன செய்யணும்? இது அவங்களுடைய அடிப்படை, அவங்க தரிகா லைனில் வர்றதுனால அவங்க செய்கிறாங்க. நம்மளாம் அப்போ இருந்தே இப்படி தான் முபாக. ஆனால் அது பொது வெளியில் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஹதீஸ்லாம் இருக்க தான் செய்யுது. புகாரி இமாம் வந்து புகாரி அல்லாத அதபுல் முஃப்ரதுன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாபில் இதை தலைப்பே போட்டு என்ன செய்கிறாங்க? புகாரி இமாம் ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல் அதபுல் முஃப்ரதுன்னு கிதாபில் பதிவு செஞ்சுருக்காங்க. விளங்குச்சா? சரி, இப்போ எதுக்கு சொல்ல வந்தால் இந்த தக்பீருல் எதி ஒரு ரிஜலுக்கு எதை தான் ஆதாரமாக சொல்கிறாங்க? இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக சொல்கிறாங்க. அடுத்து அடுத்து கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க ஃபகாலா, ரெண்டு பேரும் சொன்னாங்க, நஷ்ஹது அன்னக்க நபியுன், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தான் நபி என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். கால அப்போ உடனே ரசூல்லா கேட்குறாங்க, ஃபமா யம்னாவுக்கும் அன் தத்தபியூனி, என்னை பின்பற்றுவதை விட்டு உங்களை தடுப்பது எது? என்ன நபின்னு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னை பின்பற்றுவதை விட்டு உங்களை தடுப்பது எது? காலு அவங்க சொன்னாங்க, இன்ன தாவூத், நிச்சயமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம்
தஆ ரப்பஹு, தன்னுடைய இறைவனிடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லா யஸால ஃபீ துர்ரியத்திஹி நபியுன், தன்னுடைய சந்ததிகளிலே நபி என்பவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்க கூடாது என்று துஆ செய்திருக்கிறார்கள். வ இன்னா நகாஃபு, நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம், இன் தபியனாக்க, உங்களை நாங்கள் பின்பற்றினால், அன் தக்துலனல் யஹூத், எங்களுடைய கூட்டம் யகூதிகள் எங்களை கொன்று விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு அந்த யகூதிகள் 2 பேரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ரவாஹு திர்மிதி வ அபூ தாவூத் வ நசாயி. இந்த ஹதீஸுக்கு ஷரஹ்ல போய் நீங்க வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்க. இது திர்மிதியில் வர்றதுனால திர்மிதியுடைய ஷரஹ்ல அபூதாவுடைய ஷரஹ் இருக்கு, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கைகால் முத்தமிடுறது சம்பந்தப்பட்டு இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்றத அதில் நிறைய கவுலுகள் இருக்கும், எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும் உங்களுக்கு. ஹலோ இஸ்லாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நாங்கள் அந்த பிலாலியா தரஃபில் இருக்கும்போது அப்போது ஒரு உஸ்தாது இதில் இருந்தாங்க, மண்பையில் ஓதி முடித்த ஒரு உஸ்தாது இருந்தாங்க. அப்போ அவங்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் கூடுன்னு சொன்னேன். சண்டை அந்த உஸ்தாதுக்கும் எனக்கு, உஸ்தாது இல்லை, எனக்கு மேலே புதுசாக வந்தாங்க. அப்போ நான் இந்த ஹதீஸ் தான் எடுத்துகிட்டு போய், இப்போல்லாம் ஹதீஸ் இருக்குதே அதுக்கு என்ன விளக்கம், அப்போ கூடாதுண்டா, இல்லை அது இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பானது. அப்போ அதபுல் முஃப்ரதில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு கால் முத்தமிட்டாங்கன்னு வருது, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், இதனுடைய தரம் என்னன்னு கேட்டாங்க. அது ஹசன் ஆச்சே அப்படின்னா, ஹசன் ஆதாரம் பிடிக்கலான்னு சட்டம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்குவாதம். சரி வாங்க. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். சலாசும் மின் அஸ்லில் ஈமான், 3 விஷயம் ஈமானுடைய அடிப்படைகளிலே உள்ளது. முதலாவது அல் கஃபு, தடுத்துக் கொள்வது. அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்கிறாரோ அவருடைய விஷயத்திலே தடுத்துக் கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம், தடுத்துக் கொள்வதுனா அவரை நாவால் திட்டாமல் கையால் தாக்காமல் நம்மை என்ன செய்து கொள்வது, தடுத்துக் கொள்வது. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனா இருந்தா என்ன செய்யணும், அவனுடைய விஷயத்தில் திட்டுறதையும் கையால் தாக்குவதையும் தடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், சப்புல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமை திட்டுவதே அது என்னதான் பாவம் அப்படின்லாம் வருது, புரிஞ்சா? அப்ப முதலாவது ஈமானுடைய அசல்ல முதலாவது அல் கஃபு அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவரை விட்டு நாம் தடுத்துக் கொள்வது. அடுத்து 2வது வலா நுகஃபிருஹு, அவரை காஃபிராக்காமல் இருப்பது. பிதம்பின், அவர் ஒரு பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை கொண்டு அவரை என்னவாக்கி விடக்கூடாது, காஃபிராக்கி விடக்கூடாது. வலா நுஹ்ரிஜுஹு மினல் இஸ்லாமி பி அமலின், அவர் செய்த ஏதேனும் ஒரு அமலை கொண்டு அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி விடக்கூடாது. விளங்குச்சா? இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவும் கூட. ஒரு முஸ்லீமை அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவர் என்ன ஆக்கிடக்கூடாது, காஃபிராக்கி விடவும் கூடாது, இஸ்லாத்தை விட்டு அவரை என்னவும் ஆக்கிவிடக்கூடாது, வெளியேற்றி விடவும் கூடாது. விளங்குச்சா? வல் ஜிஹாது, அடுத்து என்ன, ஜிஹாது மாதின், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போதான் முடிஞ்சிருக்கு. அல் கஃபு அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நுகஃபிருஹு பிதம்பின் வலா நுஹ்ரிஜுஹு மினல் இஸ்லாம் பி அமலின், இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வல் ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது என்பது மாதின், அது தொடர்ந்து நடைபெறும். மாதின்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து நடைபெறும். முந்து பாசனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பிய நாளிலிருந்து, இலா ஐ யுகாத்தில ஆகிர உம்மத்தி அத் தஜ்ஜால், என்னுடைய உம்மத்திலே கடைசி சமுதாயம் தஜ்ஜாலிடத்திலே போர் செய்யும் வரை ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில்
போர் செய்கிற இந்த போர் முறை என்பது என்ன செய்யும்? தொடர்ந்து நடைபெறும். ரசூல்லா காலத்தோடு ஜிஹாது முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. எது வரைக்கும் இந்த ஜிஹாது தொடரும்? இந்த என்னுடைய உம்மத்துடைய ஆகிராக இருக்கக்கூடியவங்க யார்கிட்ட போர் செய்வாங்க? தஜ்ஜால்கிட்ட போர் செய்யும் வரை இந்த ஜிஹாது என்கிற இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்வது? போர் செய்கிற வழிமுறை என்ன செய்யும்? தொடர்ந்து நடைபெறும். லா யுபுத்திலுஹு இருக்கா, அதை முடிவுக்கு கொண்டு வராது. ஜௌரு ஜாயிரின், அநீதம் மிக்க ஆட்சியாளருடைய அநீதமோ, ஜாயிர்னா அநீதம் செய்யக்கூடிய ஆட்சியாளர், ஜௌர்னா அநீதம், அநீதம் இழைக்கக்கூடிய ஆட்சியாளருடைய அநீதமோ, அநீதம் இழைக்கக்கூடிய ஆட்சியாளரின் அநீதமோ, வலா அதுலோ ஆதிலின், நீதமாக ஆட்சி செய்யக்கூடியவருடைய நீதமோ அதை என்ன செய்யாது? முடிவுக்கு கொண்டு வராது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வழியில அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது என்பது அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்க? பலஸ்தீன்ல. புரிஞ்சா? அப்ப ஜிஹாத் என்பது அன்னையோட என்ன செய்யறது இல்ல, முடியறது இல்ல. இது எத்தனாவது பாயிண்ட்? இது ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது வல் ஈமானு பில் அக்தார், விதிகளை நம்புவது. என்ன செய்வது? விதிகளை கொண்டு ஈமான் கொள்வது. இது மூன்றாவது. இது மூணுமே ஈமானுடைய அசலிலே உள்ளது. அல் கஃப் அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நுகஃபிருஹு பிதம்பின் வலா நுஹ்ரிஜுஹு மினல் இஸ்லாம் பி அமலின் வல் ஜிஹாது மாலின் முந்து பஅஸனி அல்லாஹு இலா யுகாத்தில ஆகிர் உம்மத்தி அத்-தஜ்ஜால லா யுபத்திலுஹு ஜௌரு ஜாயிரின் வலா அதுலு ஆதின் வல் ஈமானு பில் அக்தார். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜனல் அப்து, ஒரு அடியான் விபச்சாரம் செய்தால், ஹரஜ மின்ஹுல் ஈமான், அவரை விட்டு ஈமான் வெளியேறிவிடும், ஃபகான ஃபௌக ரஸிஹி, அது அவருடைய தலைக்கு மேலே ஆகிவிடும், கல் உள்ளத்தி, நிழலை போன்று, இதா ஹரஜ மின் தாலிக்கல் அமலி, அவர் அந்த அமலை விட்டு அவர் என்ன செய்து விட்டால்? வெளியேறிவிட்டால், அந்த பாவமான காரியத்தை விட்டு வெளியேறிவிட்டால், ஆத இலையில் ஈமான், ஈமான் அவருக்கு மீண்டும் திரும்பிவிடும். அப்ப நிழல் போன்று என்ன செஞ்சிடும்? மேலே போயிடும். பாவத்தை விட்டு தௌபா செஞ்சு மீண்டுட்டா மீண்டும் அந்த ஈமான் வந்துடும். ரவாஹு திர்மிதி அபூ தாவூத். எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 60. இன்னும் ஒரே ஒரு ஹதீஸ் தான், மூணாவது ஃபஸ்லில் ரெண்டாவது ஹதீஸ், 2 ஹதீஸ் தான். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் முஆதின் கால, முஆத் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, கால அவங்க சொல்றாங்க, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் உபதேசம் செய்தார்கள், பி அஷரி கலிமாத்தின், 10 வார்த்தைகளை கொண்டு, கால சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வை கொண்டு எந்த ஒரு வஸ்துவும் இணை வைக்காதே, வ இன் குத்தில்த வ ஹுர்ரிக்த, நீ கொல்லப்பட்டாலும் சரி நீ எரிக்கப்பட்டாலும் சரி என்ன செய்யாத? நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. வலா தஉக்கன்ன வாலிதைக்க, உன் தாய் தந்தையர்களை நோவினை செய்யாதே. வயின் அமராக்க, அந்த 2 பேரும் உன்னை ஏவினாலும் சரியே. அன் தஹ்ருஜ மின் அஹ்லிக்க வ மாலிக்க, உன் குடும்பத்தை விட்டும் உன் செல்வத்தை விட்டும் உன்னை வெளியேறச் சொல்லி, உன்னுடைய குடும்பத்தை விட்டும் உன் செல்வத்தை விட்டும் வெளியேறச் சொல்லி உன்னை கட்டளையிட்டாலும் நீ அவங்களுக்கு என்ன செய்யாத? வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க, உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன்டா சொத்துல அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ நோவினை செய்யக்கூடாது. வலா தத்ருக்கன்ன, நீ விட்டு விடாத, சலாத்தன் மக்தூபத்தன், நிச்சயமாக கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ விட்டு விடாதே, முத்தஅம்மிதன், முத்தஅம்மிதன்னா வேண்டுமென்றே, அம்து அம்தன் மாதிரி முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே கடமையாக்கப்பட்ட தொழுகையை விட்டு விடாதே. ஃபஇன்னமன் தரக சலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதத்தன், முத்தஅம்மிதன், யார் வேண்டுமென்றே ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை விடுகிறாரோ, ஃபகது திட்டமாக, பரிஅத் மின்ஹு, அவரை விட்டு நீங்கிய விட்டது, திம்மத்துல்லா,
அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கிவிட்டது. வலா தஷ்ரபன்ன ஹம்ரன், மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள். ஃபைன்னஹு ரஅஸ குல்லி ஃபாஹிஷத்தின், எல்லா பாவங்களுக்கும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்கும் தலையானது எது? மது. வ இய்யாக வல் மஅசியத, என்ன அர்த்தம்? பாவம் செய்வதை தவிர்ந்து கொள். ஈயாக்க வல் மஅசியத. ஃபஇன்ன பில் மஅசியதி, ஏனெனில் நிச்சயமாக பாவம் செய்வது என்பது ஹல்ல சஹ்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கோபத்தை அது ஹலாலாக்கும். ஹபீபி அந்த துஹ்ஃபது பில் வீடியோ இன்னும் த எந்தொரு ஃபில் வீடியோ. அப்போ என்ன அர்த்தம்? பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள், ஏன் நிச்சயமாக பாவம் என்பது எதை ஹலாலாக்கும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை ஹலாலாக்கும். வய்யாக்க வல் ஃபிரார மின ஸஹஃப், போரை விட்டு விரண்டு ஓடுவதை தவிர்ந்து கொள்ளுங்கள். வ இன் ஹலக்கன்னாஸ், மக்கள் அழிந்து போனாலும் சரியே, போரில் மற்ற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அழிஞ்சு போனாலும் நீ என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய இறங்கின நீ புறமுது காட்டி ஓடாத. அடுத்து வைன் அசாபன்னாசு மௌத்துன், வைன் அசாபன் நாச மௌத்துன், மக்களுக்கு ஏற்பட்டால், மௌத்துன் மரணம் ஏற்பட்டால். இந்த இடத்துல என்ன மரணம் அப்படின்னா நோய், ஒரு பெரிய நோய் என்ன செய்யுது? ஏற்பட்டு மக்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் எப்ப வந்த ஃபீஹிம், நீ அவர்களுடன் இருக்கிறாய், நீ என்ன செய்யற? அவங்களோட இருக்கிற. அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுருச்சு? ஒரு பெரும் நோய் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டாலும் ஃபஸ்புத், நீ உறுதியாக இரு, அங்கிருந்து ஓடாம என்ன செய்ய? ஐயோ நமக்கு அந்த நோய் வந்துருமோ அப்படின்னு நீ என்ன செஞ்சிடாத, அங்கிருந்து ஓடாம நீ என்னவாயிரு? உறுதியாயிரு. வஅன்ஃபிக் அலா இயாலிக்க, உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவழி. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. வஅன்ஃபிக், செலவழி, அலா இயாலிக்க, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழி, மின் தௌலிக்க, முடிந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ செலவழி. வலா தர்ஃபா அன்ஹும் அசாக்க, வலா தர்ஃபா, நீ உயர்த்தி விடாதே, அன்ஹும் அவர்களை விட்டு நீ என்ன செய்து விடாதே? உயர்த்தி விடாதே. அசாக்க, உன்னுடைய குச்சியை, அதபன் ஒழுக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை விட்டு உன்னுடைய குச்சியை நீ உயர்த்தி விடாதேனா என்ன அர்த்தம்? தம்பி நல்லொழுக்கத்திற்காக தயக்கெல்லாம் காட்டாத, அடி பின்னுன்னு அர்த்தம். அவங்கள விட்டு குச்சி என்ன செஞ்சிடாத? உயர்த்தி விடாதுன்னா என்ன அர்த்தம்? அதபுக்காக நீ அடிக்கிற விஷயத்தில் என்ன செய்யாத? தயங்காத, பின்னி பெடல் எடுத்துருன்னு சொல்ல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒலா தர்ஃபா, உயர்த்தாதே, அன்ஹும், அவர் அன்ஹும்னா யாரு? குடும்பத்தார்களை பற்றி சொல்கிறாங்க. குடும்பத்தார்களை விட்டு நீ உயர்த்தி விடாதே. அசாக்க, உன்னுடைய குச்சியை, கைத்தடியை, அதபன் ஒழுக்கத்தின் காரணமாக, ஒழுக்கத்திற்காக. அப்போ நீ என்ன செய்யாத? ஒழுக்கம் போதிக்கணும்னா என்ன பயன்படுத்திக்கோ, தப்பு கிடையாது, குச்சியை பயன்படுத்திக்கோ. ஆனால் இப்போ தான் பயன்படுத்த முடியாது. ஓ அஹிஃபுஹும் ஃபில்லா, அவர்களை என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய விஷயத்திலே அவர்களை பயம்புறுத்து, பயப்பட செய், இறையச்சத்தை ஏற்படுத்து. வா அஹிஃபுஹும், அகாஃபர்கள, வா அஹிஃபுஹும் அவர்களை பயம்படுத்து, ஃபில்லாஹி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்ய? பயம்படுத்து. சின்ன வயசுல இருந்தால் என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய அச்சத்தையும், நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான், சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் அடிச்சிருவான் சொல்லுவோம்ல, தப்பு செய்யாதப்போ அல்லாஹ் அடிச்சிருவான் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அந்த அச்சத்தை நீ கொடுத்து நீ என்ன செய்ய? வள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால இன்னமன் நிஃபாக்கு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே நயவஞ்சகத்தனம் என்பது
நயவஞ்சகம் என்பதெல்லாம் எப்படி அர்த்தம்? இன்னமன் நிஃபாக்கு, நயவஞ்சகம் என்பதெல்லாம் அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுதான். வ அம்மல் யௌம், இன்றைய நாளோ, இன்றோ, இன்னமாஹு அல் குஃபுர் அவில் ஈமான். இப்போ நிஃபாக்ன்றது இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு அப்படின்றது எதுதான் இருக்கு? ஒன்று குஃபுர் அல்லது ஈமான். ஒருத்தன் வந்து களிமா சொன்ன பிறகு உள்ளுக்குள்ள குஃபுரை மறைக்க வேண்டிய தேவை என்ன இல்லை இன்னைக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. என்ன இருந்துச்சு? வெளிப்படையாக நடிச்சுக்கிட்டு ஈமான் கொண்டு உள்ளுக்குள்ள குஃபுரா இருந்தது, அன்னைக்கு தேவை இருந்துச்சு. அந்த மாதிரி நிஃபாக்குத்தனம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஒன்று ஒருத்தன் காஃபிரா இருப்பான் அல்லது என்னவா இருப்பான்? ஈமானா இருப்பான். அதுதான் சொல்றாங்க இன்னமா ஹுவ, அது இருப்பதெல்லாம் அல் குஃபுரு அவில் ஈமான், இன்றைக்கு அது குஃபுராகவோ அல்லது ஈமானாகவோ தான் இருக்கிறது. ரவாஹுல் புகாரி. முடிஞ்சா? எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 62. எழுதுங்க.